நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ECBN ஸ்தாபனத்தினால் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்குள் புதுவாழ் என்ற நிகழ்ச்சியூடாக உங்களை வாரம் தோறும் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். பிளதபியா தமிழ் பைபிள் சேர்ச் ஊடாகவும் நாங்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த துதி ஆராதனைக்கு தேவ ஜனமே எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிப்போம். வேதம் சொல்கிறது, தாவீது ராஜா தன் மகனுக்கு பயந்து அவன் ஓடி கொண்டு போய்கொண்டு இருக்கும்போது சங்கீதம் 34 சங்கீதம் 1 வசனம் சொல்வது, கர்த்தரை நான் எக்காலம் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. போராட்டங்கள் பிரச்சனைகள் கூட வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் தேவனை துதிக்கும் போது அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், என் தலையை உயர்த்துகிறவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 47 வசனம் சொல்லுது, கர்த்தர் பூமி அனைத்துக்கு ராஜா, அவரை கர்த்தருடனே போற்றி பாடுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடனே ஆண்டவரை போற்றி பாட போகிறோம்? அவரை பார்த்து என்னோடு சேர்ந்து நீங்கள் ஆராதியுங்கள். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில பெரிய விடுதலை உண்டாகும். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை மாற்றுவார். இந்த ஆராதனை முடியும் போது உங்களோட வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். என்னோடு சேர்ந்து ஆராதிப்போமா? அவர் நல்லவர், தாயினின் மேலாய் என் மேல அன்பு வைத்த தேவன். அல்லேலூயா. நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்த தேவன். அல்லேலூயா. அவர் ஏழுகைனாய் இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். நாங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் என்று சொல்லி உற்சாகமாய் என்னோடு சேர்ந்து அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ராஜா, நீர் பரிசுத்த தேவன் ஆண்டவர், நீர் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் ஆண்டவர். கண்ணோக்கி பார்த்தவனி, எளிமையை கைதூக்க வந்தவனி, சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனி, எளிமையை கைதூக்க வந்தவனி, ஒடுக்கப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டே, அவரை பார்த்து, துரத்தப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. என்னை காண்கின்ற தேவன் நீ, பீலகாய் நோகி எந்தன் ஜீவனில் ஊற்று நீ. அவரை பார்த்து, பீலகாய் நோகி என்னை காண்கின்ற தேவன் நீ, அவரை பீலகாய் நோகி எந்தன் ஜீவனில் ஊற்று நீ. வனாந்தரம் வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எல்லாம் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எல்லாம் இருளானதே. எந்த நடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, அவரை பார்த்து, எந்த நடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. அவர்களை காண்கிறது, அவர் அதிசயங்களை செய்கிறவர், ஒரு வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். சொல்லுவோம், புறஜாதி என்னை தேடி வந்தே, சுதந்திரமாய் என்னை மாற்றி விட்டே. புறஜாதி என்னை தேடி வந்தே, சுதந்திரமாய் என்னை மாற்றி விட்டே. வாக்கு தர்க்கம் செய்து அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் நல்லவர். வாக்கு தர்க்கம் செய்து சொன்னதை நிறைவேற்றினீ. என்னை காண்கிற தேவன், அவர் ஆகாருடைய கண்ணீரை கண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்ணீரை கண்டு நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். புறஜாதி நம்மை தேடி வந்தவர், அவர் ஜீவ நீரூற்றாய் இருக்கிறார். ஆண்டவரே நல்லவர். ஒருவேளை ஒரு வாழ்க்கையில மனோந்தரம் போல இருக்கலாம்,
நீங்க வனாந்தரத்திலே நீங்க நடந்து கொண்டிருக்கலாம். உங்க பாதைகள் எல்லாம் இருளா இருக்கலாம். ஆண்டவர் வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆனால் தன் எல்லாவற்றையும் விட்டு அவர் வனாந்தரத்தில் ஓடி அவர் கலங்கிக் கொண்டிருந்த போது தேவன் தீவை ஊட்டாய் வந்து அவருடைய வாழ்க்கையை உயர்த்தின தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவர் நல்லவர், வனாந்தர வாழ்க்கையை அவர் செழிப்பாய் மாற்றுகிறார். சொல்லுவோம், என்னோட சேர்ந்து சொல்லுங்க. வனாந்திரம் என் வாழ்வானதே, ஆதிகள் எல்லாம் இருளானது. சொல்லுவோம், வனாந்திரம் என் வாழ்வானதே, ஆதிகள் எல்லாம் இருளானதே. எந்த நடுங்குரல் ஒரு கண்ணீரை காண்கிறதே அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அவரை நம்புங்கள். நடுங்குரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, ஓ வீரவாய் என்னை காண்கின்ற தேவன் சொல்லுவோம், அவர் நல்லவர். என்னை ஜீவனீரூற்றி என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீர். துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர். சொல்லுவோம், கொடுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். ஓ வீரவாய் என்னை காண்கிறவர் யார்? ஆண்டவரே, இந்த உலகத்தில் யார் என்னை காணாட்டி நீர் என்னை காண்கிற தேவன். அப்பா, எங்கள் மத்தியில் இந்த அதிசயத்தை செய்கிற தேவன் ஐயா. எங்கள் மத்தியில் ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. அப்பா, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. என்னோடு சேர்ந்து தேவ ஜனமே ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அவர் நம்மை காண்கிறவர், அவருடைய நிலைகளை அழித்திருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் அதிசயமானவர், அவர் அற்புதத்தின் தேவன். இப்பொழுது ஆண்டவருடைய அற்புத கரம் உங்கள் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யும்படியால் அவர் கடந்து வருகிறார். அவர் நம்முடைய சிறுமியை கண்ணோக்கி பார்க்கிற தேவன், அவர் நம்முடைய எளிமையை கை தூக்கி எடுக்க வந்த தேவன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து, ஒருவேளை எல்லாம் ஆண்டவரை என்னை வெறுத்தார்கள் என்று நம்பினோரெல்லாம் உங்களை கைவிட்டிருக்கிறார். என்னுடைய சிறுமியை கண்ணோக்கி பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறார், என் மகளே, என் மகனே, உன்னுடைய சிறுமியை நான் கண்ணோக்கி பார்க்கிறேன். ஒருவேளை வனாந்தரமாய் உங்கள் வாழ்க்கை காணப்படலாம். இயேசு இன்னைக்கு மாற்றுகிறார். இயேசு உங்களுடைய வனாந்தர வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார். அவர் அற்புதங்கள் செய்கிறவர். என்னோடு சேர்ந்து அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் இந்த தேவாதி தேவன். அவர் நம்முடைய சிறுமியை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாகிய கர்த்தர். அவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். ஓ ஹalleluya, ஓ நீர் நல்லவர், நீர் ஒருவரே எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் ராஜாவே, நீர் நல்லவர். ஓ ரிமா மாமா 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 ரிமா பாபா மாமா பாபா 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 பாபா. ஓ ஹalleluya. உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாய் இருக்கலாம். ஆகாள் எல்லாவற்றையும் இழந்து ஆபிரகாம் பிடித்து வனாந்தரத்திலே விட்ட போது அவள் வனாந்தரத்தில் அழுது கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்கிறது. என் மகன் மரிக்க போறான்னு சொல்லி கலங்கிக் கொண்டிருந்தாள். ஒருவேளை அருமையான தேவ ஜனமே, ஆகாளை போல நீங்கள் வனாந்தரத்தில் காணப்படலாம். உங்களை நம்பினவர்கள் வெறுத்திருக்கலாம். நம்பினோர் எல்லாரும் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கை முடிந்தது சொல்லி ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆகாளை கண்டவர் சொல்கிறார், என் மகளே, என் மகனே, நான் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறேன். உன் சிறுமியை நான் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அற்புதங்கள் செய்வார். அவரை நம்புவோம். அவர் பெரிய காரியங்களை செய்வார். என்னோடு சேர்ந்து அவரை ஆராதிங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஓ ஹalleluya, எலோஹிம். ஆண்டவர் எவ்வளவு அதிசயமானவர். ஹalleluya. ஓ ஹalleluya, எலோஹிம், எலோஹிம், என்றும் நிறைந்தவரே, எல் ஷடாய், எல் ஷடாய்.
யெகோவா சம்மாவும் சமூகத்தில் அழைத்து யெகோவா ஹோசன்னா உருவாக்குகின்றேன். யெகோவா சம்மாவும் சமூகத்தில் அழைத்து யெகோவா ஹோசன்னா உருவாக்குகின்றேன். சமூகத்தில் அழைத்து சமூகத்தில் அழைத்து உருவாக்குகின்றேன். எலோஹிம், எலோஹிம், என்றும் நிறைந்தவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், நீ சர்வ வல்லவரே. யெகோவா எலியோ உன்னத தேவனே, யெகோவா மிக்காதீஸ் பரிசுத்தனார். சொல்லுவோம் அவரை பார்த்து. யெகோவா எலியோ உன்னத தேவனே, யெகோவா மிக்காதீஸ் பரிசுத்தமாக்குவே. உன்னத தேவனே பரிசுத்தமாக்குவே. சொல்லுவோம் அவரை பார்த்து. அவர் உன்னதமானவர் தேவனே பரிசுத்தமாக்குவே. எலோஹிம், எலோஹிம், அவர் என்று நிறைந்தவர். என்றும் நிறைந்தவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், நீ சர்வ வல்லவரே. எலோஹிம், எலோஹிம், என்றும் நிறைந்தவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், நீ சர்வ வல்லவரே. யெகோவா சம்மா, யெகோவா சம்மாவும் சமூகத்தில் அழைத்து யெகோவா ஹோசன்னா உருவாக்குகின்றேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்ன உருவாக்க மாட்டோம். அப்பா உடைய சமூகத்தில் என்ன உருவாக்க மாட்டோம். சமூகத்தில் அழைத்து யெகோவா ஹோசன்னா உருவாக்குகின்றேன். சமூகத்தில் அழைத்து உருவாக்குகின்றேன். சமூகத்தில் அழைத்து உருவாக்குகின்றேன். எலோஹிம், எலோஹிம், என்றும் நிறைந்தவரே. என்றும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் இருந்த குறைவெல்லாம் நிறைவாக்குவார். அவர் யெகோவா சம்மாவாய் இருந்தார். நீ சர்வ வல்லவரே. எலோஹிம், எலோஹிம், என்றும் நிறைந்தவர் அப்பா. என்றும் நிறைந்தவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், நீ சர்வ வல்லவரே. சொல்லுவோம் அவரை. ஓ எலோஹிம், எலோஹிம், என்றும் நிறைந்தவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், நீ சர்வ வல்லவரே. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் நிறைவானவர். நிறைவானது வரும்போது நம்முடைய வாழ்க்கையில குறைவெல்லாம் அகன்று போகிறது. அவர் குறைகளை நீக்கிற ஆண்டவர். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில குறைகளோடு நீங்கள் காத்திருக்கலாம். அவர் நிறைவாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவரை துதியுங்கள். அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் எல்லா இடுக்கங்களுக்கும் நீங்களாக்கி அவர் என்னை ரட்சித்தார் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவ ஜனமே, அவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் நிறைவானவர். நிறைவான தேவனாகிய கர்த்தர் அவர் அதிசயங்களை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவரை துதிக்கும் போது அவர் எங்கள் வாழ்க்கையில பரிசுத்தத்தை தந்து பரிசுத்தமாய் வாழ
கர்த்தர். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். துதிக்கின்ற உள்ளமதை தேடி வருகிறவர். அவரை பார்த்து சொல்லுவோம், நீர் நல்லவர் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ராஜா. நீர் எங்கள் யெகோவா தேவனாய் இருக்கிறவர் அப்பா. அப்பா, நீர் நல்லவர். நீர் தாயின் மேலா என் மேலே அன்பு வைத்தவர் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்முடைய அன்பு மாறாத ராஜா. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு அதிசயமான அன்பு ராஜா, அற்புதமான அன்பு ராஜா. எங்கள் வல்லமையான தேவனே, உம்முடைய அன்புக்காக இவை சோதரிக்கிறோம் அப்பா. நீர் எவ்வளவு அதிசயமான தேவன் ஐயா. ஆண்டவரே, எங்களை உருவாக்குகிறவர், எங்களை வழி நடத்துகிற தேவன் நீர் கர்த்தர். அவரை ஆராதிப்போம் அப்பா. நீர் நல்லவர். ஓ, அவரை பார்த்து சொல்லுவோம், தாயின் மேலா என் மேலே அன்பு வைத்த ஆண்டவரே. அவர் எவ்வளவு ஒரு தந்தையை போல நம்மை சுமந்தவர். அவரை பார்த்து சொல்லுவோம், ஓ, தாயின் மேலா என் மேல் அன்பு வைத்தவர் நீரே. ஒரு தந்தையை போல என்னை ஆற்றி தேற்றிடுவீரே. சொல்லுவோம், ஒரு தாயின் மேலா என் மேல் அன்பு வைத்தவர் நீரே. ஒரு தந்தையை போல என்னை ஆற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகள் நீரே. சொல்லுவோம், அவரை பார்த்து, என் உயிரோடு கலந்தவரே. நம்முடைய உறவாளே, உம் உறவாலே மகள் நீரே. என் மேலே அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். சொல்லுவோம், அவரை பார்த்து, நான் உமக்காக எதையும் செய்வேன். எந்த கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உங்க தோளின் மேலே ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். எந்த கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உங்க தோளின் மேலே ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். உம் உயிரோடு கலந்தவரே. சொல்லுவவரை பார்த்து, என் உறவாளே மகள் விடுவேன். என் உயிரோடு கலந்தவரே. உம் உறவாளே மகள் விடுவேன். என் மேலே அன்பு வைத்தேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். என் மேலே அன்பு வைத்தேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். எந்த கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உங்க தோளின் மேலே ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். சொல்லுவோம், எந்த கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உங்க தோளின் மேலே ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம் உறவாளே மகள் திடுவே. சொல்லுவோம், அவரை பார்த்து, என் உயிரோடு கலந்தவரே. உம் உறவாளே மகள் திடுவே. என் மேலே அன்பு வைத்தேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். சொல்லுவோம், அவரை பார்த்து, என் மேலே அன்பு வைத்தேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். கைவிடப்பட்ட நேரம், கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் பொங்க விழிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் சொல்லுங்க. ஆண்டவர் கைவிடப்பட்ட நிலையில இருக்கலாம். அவருடைய கரங்களை பிடிங்க. ஆண்டவரே, நீர் அதிசயமாய் நடத்துகிறோம். கரங்களை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே. சொல்லுவோம், அவரை பார்த்து, உம் உறவாளே மகள் திடுவேன். என் உயிரோடு கலந்தவரே. I love you, ராஜா. அப்பா, எங்க உயிரோடு கலந்தீங்க. என் மேலே அன்பு வைத்து உம்முடைய அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெருது ராஜா.
ராஜா. நீர் நல்லவர் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தரப்பா. உமக்காய் வாழ எங்களை தெரிந்தெடுத்தீர். இந்த உலகத்தில் உமக்காக ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களை தெரிந்தெடுத்தீர். உமக்கு நன்றி ராஜா. நான் உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்லுங்க தேவ ஜனமே. ஆண்டவர் நல்லவர். அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். ஒப்பு கொடுப்போமா? இந்த மாலை வேளையில தேவனை பார்த்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எந்த கால்கள் ஆண்டவரே இடரும் போது ஆண்டவரே நான் விழுந்துட மாட்டேன். ஆண்டவரே, உம்முடைய கரங்களை பிடித்து ஆண்டவரே என்னை தாங்கி சொல்லுகிற தேவன் நீர் ஒருவர். அவ்வாமை நன்றியோடு துதிக்கிறவை. எங்களை இந்த உலகம் மறந்தாலும் நீர் மறவாத தேவன் ஆண்டவரே. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நீர் மறவாத தேவன் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, உன் மேல நான் அன்பு வைத்திருக்கிறேன். அப்பா, உம்முடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார் கர்த்தாவே? உம்மை துதிப்பே. ஓ, நீர் நல்லவர். எந்த கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உங்க தோளில் மேலே ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை அடைத்தவர், உங்களை படைத்தவர், உங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். என் தேவ ஜனமே, நீங்கள் விழுந்து போவதில்லை. அவர் ஜீவனோடு உங்களை பாதுகாக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஓய், அவர் நல்லவர். வேதம் சொல்கிறது, பாடுகள் நேரத்திலே யோசபாத்து கர்த்தரை துதிக்க ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார். வேதம் சொல்கிறது 2 அதிகாரத்திலே அவர்கள் துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுந்தார்கள். அருமையான தேவ ஜனமே, இந்த வேளையிலே அவரை துதித்து பாருங்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா சத்துருவின் கிரிகளும் வெட்டுண்டு தானாய் அழிந்து போவார்கள். அவர் நல்லவர். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் நல்லவர். ஓ, எந்த கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உங்க தோளில் மேலே ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். அருமையான தேவ ஜனமே, இந்த டெலிவிஷனுக்கு முன்பதாக நீங்க நிக்கலாம். ஆண்டவரே, நான் விழுந்து போனேன்னு சொல்லி கலக்கத்தோடு நீங்க இருக்கலாம். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் என்று சொல்லி கண்ணீரோடு நீங்க காணப்படலாம். ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே, நான் உன்னை கைவிட மாட்டேன். நீதிமான் 7 தடவை ஒரு நாள் விழுந்தாலும் அவர் தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உன்னை உருவாக்கினவர் உன்னை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கைவிடப்பட்ட நேரங்களில் உம் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரமதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். சொல்லுவேன், தாவீது எல்லாரும் கைவிடப்பட்ட நேரம். அவன் வயது போன நேரத்தில் ஓடிக்கொண்டு போறான். அவனுடைய சொந்த உருத்து, அவனுடைய மகன் அவனுக்கு விரோதமாய் எழுப்பி நின்ற போது, தேசமே தாவீதிடத்தில் நன்மை பெற்ற தேசங்கள் தாவீதுக்கு எதிராக நின்ற போது, தாவீது தன் யோர்தானை கடந்து ஓடிக்கொண்டு போய் கொண்டிருக்கும் போது அவன் சொல்லுகிறான், கர்த்தரின் தலையை உயர்த்துகிறவர், என் ஆண்டவரின் தலையை உயர்த்துகிறவர். ஒருவேளை உள்ளத்தில் நன்மை பெற்றவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவருக்கு முன்பதாக உங்கள் தலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு அவருக்கு முன்பதாக உன் சத்துருவுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தவர் வல்லவராய் இருக்கிறார். உன் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஓ கைவிடப்பட்ட நேரங்களில் உம் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் உம் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, அவர் உறவாளி, உறவாளி
இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி. ஒரு துதியின் ஆவியினால் நிரப்ப மாட்டேன். பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது கர்த்தரை நான் எக்காலமும் சோதரிப்பேன் என்று சொன்ன தாவீதை போல உம்முடைய பிள்ளைகள் உம்மை துதித்து பிரச்சனைகளை மேற்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார். ஒவ்வொருத்தர் பிள்ளைகள் மேலும் ஒரு துதியின் ஆவியை ஊற்றுவீரார். உம்முடைய கரம் தாங்கள். இந்த வேளையில அந்த ஆண்டவர் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி. தடைகளை உடை, சத்துருவின் கிரிகள் அழிக்கப்படுவதா பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துவீரார். அப்பா, அவருடைய அன்பு கரங்களை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமென். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.